Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் அவருடைய வேதத்தை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அளவற்ற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence, to read and to meditate His word. இந்த காலை தியானத்தை நம்முடைய சபையினுடைய யூடியூப் சேனல் மூலமாக மாத்திரமல்ல, சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் மூலமாகவும் விசேஷமாய் லைவ் டிவியிலேயும் இன்றைக்கு மதியானம் ஆர்க் டிவியிலேயும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பார்க்க போகிறவர்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். I also welcome everyone who are watching this service through our ACA Avadi YouTube channel and also through Satyam Gospel YouTube channel and live through Live TV, and those who are going to watch in the afternoon through ARC TV. இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நீதிமொழிகளிலிருந்து 180 தியானங்களிலே கர்த்தர் கிருபையாக 47வது தியானத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for the grace that God has given us to come to the 47th devotion among the 180 devotions from the book of Proverbs, which we do early morning every day. கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the truth that He has revealed so far. இன்றைக்கும் கர்த்தர் நலமானதை நம்மோடு பேசுவார். May the Lord also speak that which is good to us even today. கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? Let us close our eyes and look unto the Lord and pray. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ளவரே, எங்கள் உயிரானவரே, Our holy and merciful Father, and who is our life, Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு உணவாக மருந்தாக எங்கள் கால்களுக்கு தீபமாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the grace that you have kept your word as a Lord food and also as a light and also like a Lord medicine for our health, Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே அக்கினி மூண்டு எழும்பட்டும் அப்பா. Lord, as we meditate your word today, Lord, let your fire burn in us, Lord. மறைந்திருக்கிற ஒவ்வொரு மறைபொருள்களை உம்முடைய கிருபையை கொண்டு வெளிப்படுத்தி உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, reveal all the hidden truth that is hidden through your glory, and Lord, glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த காலைவேளையிலேயும் நாம் நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். Even this morning, let us continue meditating from the book of Proverbs. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read Proverbs 3 verse 3.
கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck. Write them upon the table of thine heart. உன்னுடைய இருதயத்தை விட்டு அது விலகக்கூடாது. அது உன் இருதயமாகிய பலகையிலே நீ எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We read that it should not forsake or it should not depart from your heart, and write them upon the table of your heart. அது உன்னுடைய இருதயத்திற்குள்ளே இருக்க வேண்டும். That should be present in your heart. உன்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு என்னவென்றால், The word- உன் இருதயமாகிய பலகையிலே அதை எழுதி வைத்துக்கொள். The word that attracted me so much is that write them upon the tablet of your heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அநேக இடங்களிலே இவ்விதமாக இருதயத்தை ஒரு பலகையாக ஆண்டவர் சித்தரித்திருக்கிறார். So in the Bible there are several places where God describes our heart like a tablet. ஒரு இடம் இந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீதிமொழிகள்ல. So one is it's Proverbs chapter 3 and verse 3. நீங்கள் அதே போல நீங்கள் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் கூட அங்கே இதே போல ஒரு வார்த்தையை நீங்க படிக்கலாம். Again if you come to Proverbs chapter 7 you can read a similar word. நீங்கள் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 2-3ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, If you read chapter 7 and verses 2 and 3, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகள் உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் என்று வாசிக்கிறோம். keep my commands and live, and my law as the apple of your eye. Bind them on your fingers, write them on the tablet of your heart. நீங்கள் அதே போல 2 கொரிந்தியருக்கு வருவீர்களானால் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, Again if you come to 2 Corinthians chapter 3 verses 2 and 3, இதே போல இருதயத்தை ஒரு பலகையாக ஒப்பிட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். here again you can see the heart is being compared to a tablet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். 2 Corinthians chapter 3 verses 2 and 3. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று வாசிக்க. You are our epistle written in our hearts, known and read by all men. அப்போ இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதிலே நாம் சில காரியங்களை எழுத முடியும், சேர்க்க முடியும். அதுல நாம் சில விஷயங்களை பாதுகாத்து வைக்க முடியும். So heart is that where you can write few things, where you can have few things, and where you can keep and protect, preserve few things. அதாவது இந்த எழுத்து அப்படின்றது மனுஷனுடைய அறிவு, மனுஷனுடைய சேகரித்த ஞானத்திற்கு அடையாளமா இருக்கிறது. Writing is actually evidence of man's wisdom and gathering of his knowledge. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அப்படியே இருக்கிறது அப்படியே உறிஞ்சி கொண்டு தனக்குள்ளே பத்திரப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் திறமையும் அதற்கு உண்டு. Our heart is like a sponge where it soaks up whatever is around it and keep and preserve it. நாம எதை இருதயத்துல எழுதுறோம், பத்திரப்படுத்துறோம், பக்குவப்படுத்துறோம் ரொம்ப முக்கியம். So it is very important what we write in our heart and what we keep and preserve in our heart. நாம சேகரிக்க நினைப்பது அழுக்காக இருக்குமானால் இருதயம் முழுவதும் அழுக்கடைஞ்சிரும். So if the thing that we want to preserve is a dirty, then all our heart will become a dirty. நாம சேகரிக்கிற தண்ணீர் சுத்தமா இருக்குமானால் அல்லது அந்த விஷயங்கள் சுத்தமா இருக்குமானால் இருதயமும் சுத்தமா இருக்கும். So if the information or if the water which we gather is pure, then all the things of your heart will be pure. அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, That's why if we read Luke chapter 6 and verse 45, நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். a good man out of the good treasure of his heart bring forth good. பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். And an evil man out of the evil treasure of his heart brings forth evil. இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று வாசிக்கும். For out of the abundance of the heart his mouth speaks. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்முடைய இருதயத்தை எதினால் நாம் நிறைத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நம்ம எச்சரிப்பாகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We should be very careful as with what we are filling our heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம எதை நம்முடைய இருதயத்தில் நிரப்புகிறோமோ அது ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். So whatever is abundance in our heart or what we fill our heart will be revealed one day. ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். That's why we read out of the abundance of your heart mouth speaks. நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைத்து கர்த்தருடைய வார்த்தை இருதய பலகைகளிலே நாம் எழுதுவோமானால்
நிச்சயமாய் ஒரு நாள் நாம் மாத்திரமல்ல மற்றவர்களும் அதை வாசிப்பார்கள். So if we fill our heart with the God's word, and if you write God's word in the tablet of your heart, surely it is not only us but also other people will also read it out. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்கும் கர்த்தருடைய வேதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. If you read the Bible, there's a great connection between our heart and the word of God. நம்முடைய தேவனுடைய வசனம் நம்முடைய செவிகளுக்காக அல்ல, நம்முடைய இருதயத்துக்காக அனுப்பப்படுகிறது. The word of God is not sent to our ears but it is sent to our hearts. நம்முடைய செவிகள் தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவி, அந்த வாயிலாக வசனம் உள்ளே செல்கிறது. Our ears are just a tool through which the word of God enters our heart. ஆனால் அந்த செவியோடு நின்று விடக்கூடாது. But it should not stop with your ears. அந்த செவிகளிலிருந்து அது ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள செல்லணும். So from your ears it should pass through your heart. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, it is this way. நீங்கள் ஒருவருக்கு ஒரு கடிதம் போடுறீங்க. If you write a letter to a person, அந்த கடிதத்தை ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்க எழுதி அனுப்பும்போது, and when you write the address to which it has to be sent to, அந்த வீட்டு வாசல்ல என்ன பண்ணிருப்பாங்க, லெட்டர் பாக்ஸ்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. there will be a letter box that is present in that house. அந்த வீட்டு வாசல்ல இருக்கும் பாருங்க, நுழைவாயில்ல இருக்கும். That will be present at the gate of that house. அப்போ அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார்னா, இந்த லெட்டர் அனுப்பப்பட்ட சேர்ந்த லெட்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த குறிப்பிட்ட அட்ரஸ் அந்த குறிப்பிட்ட நபருடைய லெட்டர் பாக்ஸ்ல போடுவார். So this postman will drop that letter to whom it has come in the letter box that is present in the gate of that man's house. இந்த லெட்டர் பாக்ஸ்ல அந்த லெட்டரை போட்டுட்டதனால எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் அந்த மனிதனுக்கு தெரிஞ்சிராது. Just because he has dropped this letter in that letter box, it doesn't mean that he know all the information present in the letter. அந்த லெட்டர் பாக்ஸ் எதுக்குன்னு சொன்னா, அது வழியா லெட்டர் தனக்கு வரணும்ன்றதுக்காக, பாதுகாப்புக்காக அது வைக்கப்படுகிறது. So that letter box is a protective box or a passage through which he want to receive that letter. இன்னொரு விதமாய் சொன்னால் அது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கருவி. So it is a receiving tool. ஆனால் அதிலிருந்து ஒருவன் எடுத்து அதை திறந்து வாசித்தால்தான் அது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும், சொல்லப்பட்ட காரியங்கள் அவன் அறிவான். So only if you open that letter box and take that letter and read, that will be useful to him and he will know what is written in it. நம்முடைய செவி திறந்த செவியா இருக்கணும், அது ஒரு லெட்டர் பாக்ஸ் போல. Our ears should be an open ears like a letter box. அதுல ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்றாரு. The Lord makes his word to hear in our ears. ஆனா எப்படி ஒரு லெட்டர் லெட்டர் பாக்ஸுக்கு மாத்திரம் அனுப்பப்படலையோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய செவிக்காக அனுப்பப்படல. Like how a letter is not sent only to the letter box, similarly the word of God is not sent only to our ears. நம்முடைய லெட்டர் பாக்ஸுக்கு அந்த லெட்டர் சேர்ந்தாலும் அது எங்க போய் கடைசியா சேரணும்னா, யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவனுக்கு போய் சேரணும். So though the letter may reach our letter box, but it should reach the person to whom it has been written. அதே போல நம்முடைய செவிகளிலே விழும் தேவனுடைய வார்த்தை கடைசியாக எங்க போய் அது சேரணும், எங்க போய் அடையணும், எங்க போய் எழுதப்படணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்துல எழுதப்படணும். Similarly, the word of God which fall into our ears, it should reach the heart and it should be written and it should fall into the heart. நிறைய பேர் வசனத்தை கேக்குறாங்க. Many people hear the word of God, ஆனால் அது எங்க போய் சேரலனா, இருதயத்துக்கு போல. but it is not reaching their heart. அது இன்னும் அந்த லெட்டர் பாக்ஸ்லயே காதுலயே தான் இருக்கே தவிர இருதயத்துக்குள்ள அது போல. It is still present that letter box that is your ear and it has not reached your heart. நீங்கள் 119 சங்கீதம் 11 வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Psalm 119 and verse 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் அல்லது ஒளித்து வைத்தேன். your word I have hidden in my heart that I might not sin against you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நீங்கள் 37 சங்கீதம் 21 வசனம் பாருங்க. If you read Psalm 37 and verse 31, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. The law of his God is in his heart, none of his steps shall slide. அந்த இருதயத்துல வைக்கிறேன், I hide it in my heart. அவனுடைய இருதயத்தில் அது இருக்கிறது. It is present in his heart. நீங்கள் 40 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Psalm 40 and verse 8, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், நான் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னான். I delight to do your will, O my God, and your law is within my heart. எங்க இருக்கு? Where it is? என் உள்ளத்துக்குள். It is within my heart. என் இருதயத்துக்குள். It is in my heart. என் இருதயத்துல காக்கிறேன், என் இருதயத்துல ஒளித்து வைக்கிறேன். I keep it in my heart. I hide it in my heart. தேவனுடைய வசனம் அனுப்பப்படுவது நம்முடைய இருதயத்துக்காக. The word of God is sent to our hearts. நீங்கள் மத்தேயு 13 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும்போது, If you read Matthew 13 and verse 19, இயேசு அங்கே
விதை விதைக்கிறவனுடைய ஓமானத்தை பற்றி பேசுகிறார். Here Jesus speaks about the parable of the sower. அங்கே ஆண்டவர் அந்த வசனமாகிய விதையை எதற்கு நேராய் அனுப்புகிறார் அப்படின்றத ரொம்ப தெளிவா நீங்க வாசிக்கலாம். Here you can read very clearly that towards whom the word of God, that is the seed, is sent to. மத்தேயு 13:19. Matthew 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். When anyone hears the word of the kingdom and does not understand it, then the wicked one comes and snatches away what was sown in his heart. அப்ப எங்க விதைக்கப்படுகிறது? Where is it sown now? காதுல இல்ல. It is not in his ears. தோற்றத்துக்கு இல்ல. Not for appearance. இது வந்து இருதயத்துல விதைக்கப்படுற விஷயம். It is something sown in your heart. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த மாதிரி நம்முடைய இருதயத்துல அது விதைக்கப்படலனா அதனால எந்த பிரயோஜனமும் வராது. So if it is not sown in your heart, it is of no use to you. இன்னைக்கு நிறைய பேர் வந்து செவிக்கு ரொம்ப இனிமையாக கர்த்தருடைய வசனத்தை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. Today many people try to use the word of God which is very sweet to the ears. அதாவது ஒன்று அவங்களுடைய இமோஷன்ஸ், அவங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கிளறி விட்டு கிண்டி விட்டு அதுக்கு வந்து தீனி போடுற மாதிரி கர்த்தருடைய வசனத்தை காதுக்கு இனிமையாக அவங்க சொல்றாங்க. So they speak the word of God so sweet to the ears that it may trigger the emotions and feed their life. சில பேர் வந்து அவங்களுடைய கண்களுடைய பார்வைக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும்படி கர்த்தருடைய வேதத்தை என்னென்னமோ செய்து காட்டுறாங்க. So some people also show the word of God in such a way that is very pleasant to their eyes. பாருங்க, உங்க கண்ணு கவர்றதுனால உங்க செவிகள் கேட்டுட்டதுனால வசனம் கிரியை செஞ்சிரும்ன்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. There is no responsibility to say that just because your eyes is being attracted or ears is very sweet to hear, it doesn't work out in your life. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் கண்ணுக்காகவும் அனுப்பப்படல, காதுக்காகவும் அனுப்பப்படல. It's because the word of God is not sent to your eyes nor your ears. காது கேட்கறது தப்பு இல்ல, கண்ணு பார்க்கறது தப்பு இல்ல. It is not wrong to see through your eyes and hear through your ears. இயேசு சொன்னார், உங்களுடைய பார்க்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது, கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னார். Jesus said, blessed are the eyes that see and blessed are the ears that hear. ஆனால் வந்து சேர்ந்த இடம் எங்க போய் அதை அனுப்பப்பட வேண்டும் என்றால் இருதயத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். But it should reach the heart to which it is sent. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், If you read Deuteronomy chapter 11 and verse 8, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருப்பதாக. Deuteronomy 11:18. Deuteronomy 11:18. Therefore you shall lay up these words of mine in your hearts and in your soul and bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes. அது தமிழ்ல போடுங்க, அந்த வசனத்தை போடுங்க. 11:18. மன்னித்துக் கொள்ளுங்கள். தமிழ்ல 19ஆம் வசனம், தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். In Tamil it is verse 19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. Therefore you shall lay up these words of mine in your heart and in your soul and bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes, and you shall teach them your children, speaking of them when you sit in your house and when thou walkest by the way and when thou liest down and when thou risest up. 21ஆம் வசனம், verse 21. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. Verse 20 in English, and thou shalt write them upon the doorpost of thine house and upon thy gates. ரொம்ப நல்லா இருக்குது. This is very beautiful. 19ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. See how the verse starts here. அந்த வார்த்தைகளை இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதியுங்க. You have to lay up these words in your heart and in your soul. உங்கள் கைகள்ல அடையாளமா கட்டுங்க. And bind them as a sign on your hand. உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வையுங்க. And set them as frontlets between your eyes. அதுக்கு அப்புறமா வீட்டில் அதை பத்தி பேசுங்க. And then speak about that in your houses. அவைகளை வீட்டு வாசல்ல நிலைகால்ல எழுதுங்க. And write them on the doorposts and in your gates. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த யூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, What did the Jews start to do? நீங்க இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த பழமைவாத யூதர்கள்லாம் பாத்தீங்கன்னா
ட்ரெடிஷனல். If you have this tradition Jews even today, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா சன்மார்க்க யூதர்கள் இன்றைக்கு கூட அவங்க கையில வந்து ஒரு சின்ன பெட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. so even these traditional Jews have a box that is being bind in their hand. அவங்க தலையில வந்து கண்ணுக்கு நடுவுல நெத்தியில வந்து ஒரு பாக்ஸ் ஒன்னு வச்சிருப்பாங்க. They will have a box on the frontlets between their eyes. இதுல என்ன இருக்கும் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வேத வசனத்தை வந்து எழுதி உள்ள வச்சிருப்பாங்க. So if you open that and see, you will find the word of God written in it. அவங்க வீட்டு வாசல்ல வந்து கர்த்தருடைய வேத வசனம் அந்த ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கும். And even at the front of the house they will write the blessings of the Lord there. அவங்க வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த வாசக்கால்ல அந்த வசனத்தை அப்படி தொட்டு பார்த்துட்டு அம்மா போவாங்க. So before they enter their house, they will just touch that verses and then enter the house. வெளியே வரும்போது அப்படியே வசனத்தை ஒரு முறை தொட்டுட்டு கார்வ் பண்ணிருப்பாங்க, அழகா அதை செதுக்கி இருப்பாங்க. அந்த வசனத்தை ஒரு முறை தொட்டுட்டு வெளியே வருவாங்க. So even when they come out of their house, those verses they will touch it because it will be carved. இப்போ ஆண்டவர் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. God did not say that you should do it. இத ஆண்டவர் தான் செய்ய சொன்னாரு. It is God who told them to do this. என்ன செய்ய சொன்னாரு? What did he ask to do? கையில கட்டிக்கோங்க. You have to bind them on your hand. கண்ணுக்கு நடுவுல நெத்தியில வச்சிடுங்க. And you should set it at frontals between your eyes. உங்க வீட்டு வாசல்ல வந்து இத வந்து நீங்க வச்சிடுங்க. And you should have it at the entrance or gates of your house. வீட்ல இருக்கும்போது பிள்ளைகள்ட்ட பேசுங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. And when you are at house, also teach and speak about this to your children. ஆனா இது எங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டா, but where it should start, 19ஆம் வசனத்துல verse 19, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து, ye shall lay up these words of mine in your heart and in your soul. முதல்ல எங்க பதிக்கணும்னா இருதயத்திலையும் ஆத்துமாவிலையும் பதிச்சிட்டு தான் அப்புறமா கையில கட்டணும், நெத்தியில கட்டணும், அப்புறமா வீட்ல பேசணும், வாசகால் நிலைகால்ல அதை வந்து வைக்கணும். So first this word of God ought to be implanted in a heart and soul, and only then you can bind it in your hand, write it in your house, and put it in your gates as well. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க எதை தான் செய்யலன்னா அவங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போல. But the problem is that they have done rest of all the things, but they have not taken this word into their heart. ஆனால் ஆண்டவர் எரேமியாவிலே ஆண்டவர் அந்த காலத்திலே ஒரு வாக்குத்தத்தமா ஒரு வார்த்தை எழுதி இருந்தாரு. But God wrote a word as a promise in Jeremiah in those days. எரேமியா 31:33 பாருங்க. Jeremiah 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But this is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my law in their minds and write it on their hearts, and I will be their God and they shall be my people. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, what is the problem now? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் வந்து கற்பலைகள இருக்கு. The law of the Lord is in tablet now. ஆனா அது எங்க போகலன்னா இருதயத்துக்குள்ள போகல. It has not entered their heart. அந்த கற்பலைகள் தான் எல்லா இடம் உடன்படிக்கையை சுமந்துட்டு போறாங்க. So that those tablets they actually carry wherever they go. அந்த உடன்படிக்கை இருக்கிற கற்பலகைகள் இருக்கிற தேவாலயத்துக்கு அவங்க அடிக்கடி ஆராதிக்க போனாங்க. They also went to the temple to worship the Lord, where these tablets were present. எங்க போனாங்களோ அவங்க தேவாலயத்துல ஜெபாலயங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதை வாசிக்கப்படுகிறதை காதால கேட்டாங்க. And wherever they went in the temples and synagogues, they heard the word of God being preached and read out. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ள போகல. But the problem is that word did not enter their hearts. கர்த்தர் சொல்றாரு, the Lord says, நியாய பிரமாணத்தை அவருடைய உள்ளத்துல நான் எழுதுவேன். I will write the law in their hearts. அதை அவருடைய இருதயத்துல எழுதுவேன். I will write it on their hearts. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆம் பிரியமானவர்களே, yes dear ones of God, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. today may the Lord speak with us. தேவன் நமக்கு கொடுக்கிற போதகம் எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்திலே, இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட வேண்டும். The teaching and the word that the Lord gives, they should be written in the tablet of our heart. இதை குறித்து கர்த்தர் என்னை தியானிக்க பண்ணினார். The Lord made me to meditate on this. நம்முடைய இருதயம் ஒரு பலகை. Our heart is like a tablet. அந்த இருதயமாகிய பலகையில கர்த்தருடைய வேத வசனம் எழுதப்படணும். The word of God should be written in our heart, which is the tablet. எப்படிப்பட்ட ஒரு பலகையாக நம்முடைய இருதயம் இருக்கணும்? What kind of tablet our heart should be? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Ezekiel chapter 36 verses 26 and 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்.
Moreover, I will give you a new heart and put a new spirit within you, and will remove the heart of stone from your flesh and give you a heart of flesh. I will put my spirit within you and cause you to walk in my statutes, and you will be careful to observe my ordinances. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பாருங்க, கர்த்தர் வந்து தம்முடைய கட்டளைகள், தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுத விரும்புறாரு. The Lord desires to write his commandments and his laws in a heart which is a tablet. ஆனா இந்த இருதயமாகிய பலகையில கர்த்தருடைய வசனம் எழுதப்படுறதுக்கு முன்னால முதலாவது இந்த இருதயம் என்ன செய்யப்படணும்னா, கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். Before these commandments are written in the tablet of our heart, this heart of stone should be changed into a heart of flesh. கல்லுக்கும் சதைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, If you ask the difference between stone and flesh, கல்லுக்கு ஜீவனோ உணர்ச்சியோ இருக்காது. there is no life or emotions to a stone. ஆனால் சதையிலேயோ உயிரும் இருக்கும், உணர்ச்சியும் இருக்கும். But there is life and emotions to a flesh. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்போ கர்த்தர் வந்து தம்முடைய வசனத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதுறதுக்கு முன்னால முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் மாற்ற விரும்புகிறார் அல்லது மறுரூபப்படுத்த விரும்புகிறார். So before the Lord writes his word on the tablet of our heart, he wants our heart to be changed, or he wants it to be transfigured. கர்த்தருடைய டிரான்ஸ்ஃபார்ம்ட். அந்த ஒரு மறுரூபத்திற்குள்ள ஒரு இருதயம் வரவில்லை என்றால் நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுவது என்பது முடியாத ஒரு காரியம். If our heart is not changed or it has not gone through the transformation, then surely the word of God will not be able to be written in our hearts. அந்த இருதயத்துல ஒரு புதிய ஒரு ஜீவன் பிறக்காத வரைக்கும் அந்த வசனம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். Until a new life is not born in that heart, and the word that is written is of no use then. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சில பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா, When you see in certain schools, பிளாக் போர்டுன்னு சொல்லுவாங்க. they have this blackboard. ஆனா பிளாக் போர்டு பிளாக்கா இருக்காது. Blackboard will not be black in அந்த color. இருக்க வேண்டிய பிளாக் வந்து கிட்டத்தட்ட வெள்ளையா இருக்கும். That black would have almost changed into white. ஆகவே அதுக்கு மேல நீங்க என்ன எழுதினாலும் பின்னால இருக்கவங்களுக்கு ஒண்ணும் சரியா தெரியவே தெரியாது. Therefore, how much ever you write on that board, people will not be able to see that. வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. And the students will find it difficult to see. நிறைய பேர் எழுதினதே தப்பா கூட வந்து தங்க நோட்புக்ல எழுதிடுவாங்க. And some students will also copy the thing that is written in a wrong way in this. ஆனா ஒரு பள்ளிக்கூட ஆண்டு புதுப்பிக்கப்படும் பொழுது, But when there's a new academic year that starts, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் ரூம் போனீங்கன்னா எல்லா பிளாக் போர்டும் நல்ல டார்க் கருப்புல வந்து என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. when you look at all the classrooms, you will find all the blackboards painted in black. அதுல வந்து எழுதுனீங்கன்னா எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெளிவா தெரியும். So if you write on that board how far you might be, you can see it very clearly. அதே போலதான் Similarly, கர்த்தருடைய வார்த்தையானது எவ்வளவுதான் நீங்க கல்லான இருதயத்துல எழுதினாலும் அதுல எந்த பிரயோஜனமோ உணர்வோ எந்த மாற்றமோ வரவே வராது. no matter how much ever you may write the word of God on the heart which is stony, it will not be of no use. There will not be any change or any transformation. அதுல அனுப்பப்படுகிற எந்த வார்த்தையுமே பலன் கொடுக்கவே கொடுக்காது. And none of the word that is sent there will be profitable or beneficial. ஆண்டவரே, என் இருதயத்தை ஒரு உணர்வுள்ள இருதயமான ஒரு சதையான இருதயமாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. Lord, make my heart a changed heart of flesh or a sensible heart. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது அடிக்கடி வேதத்துல வாசிக்கிற ஒரு வார்த்தை வந்து, அந்த வசனத்தை கேட்கும்போது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு பார்க்கிறோம். So many times we read in the Bible, when I read the word of God, my heart began to flame up in the fire. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கையில் அக்கினி எனக்குள்ளே மூண்டது. As I meditated the word of God, the fire of the Lord began to burn in me. எம்மாவு சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தை தேவன் அவர்களை பிட்டு கொடுத்த பொழுது வேதம் சொல்கிறது, அவர் அந்த வசனங்களை நமக்கு சொன்னபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்டாங்க. And even the Emmaus disciples, when the Lord broke the word of God and gave them, they said, when we heard the word of God, did it not bring a fire in us? அவங்க பாருங்க, அந்த கர்த்தருடைய வசனம் வந்து அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு உணர்வை உண்டாக்கினது. This word of God really brought a change and transformation in their lives. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் வந்து தங்க இருதயத்துல வந்து உணர்ந்தாங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு உணர்ந்தாங்க. Even when Jesus preached, people actually they experienced in their heart that it was totally a different one. பெந்தேகோஸ்தே நாள்ல பேதுரு பிரசங்கம் பண்ணின போது வேதம் சொல்லுகிறது, 3000 பேர் வந்து இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக வந்து கேக்குறாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டாங்க. And even on the day of Pentecost, when Peter preached, there were 3000 people who were pricked in their hearts, and they said, what should we do to be saved? அவருடைய இருதயம் உணர்வுள்ளதா இருந்தது. Their heart was a sensible heart. நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம
கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தரணும். Today I tell the Lord should remove the heart of stone from our life and give a இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவோ கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கூட எந்த ஒரு உணர்வோ எந்த ஒரு மாற்றமோ அவங்ககிட்ட இல்லாம இருக்கிறது ரொம்ப வேதனை. Today when people listen to the word of God many times but still when there is no change in their life, in their heart, it is really grieving us. நான் சொல்வேன், ஆண்டவரே என் இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயமா மாறட்டும்பா. Lord, let my heart become a changed or a convicted heart. என் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். Lord, prepare my heart, Lord. என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். Prepare my heart. கடந்த ஆண்டு 40 நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உமக்கு முன்பாக வருவேன். Last year in this 40 days of fasting prayer, the only word that Lord ministered with us was, I will prepare my heart before you, Lord. யோபனுடைய ஜெபமாய் இது இருந்தது. That was a prayer of Job. நான் சொல்லுவேன், இன்றைக்கு அது நம்ம ஜெபமாய் மாறணும். Actually today that should become our prayer as well. என் இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, prepare my heart, Lord. என் இருதயத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. Lord, you change my heart, Lord. எவ்வளவு கேட்டாலும் உணர்வில்லாம உட்கார்ந்திருக்கிறேனே. Lord, no matter how much of a year it is not bringing இருதயத்தை ஆவியானவர் கொண்டு வந்து எல்லா கல்லான பகுதிகளை நீர் சதையாக மாற்றும் ஆண்டவரே. May the Holy Spirit change all the stony parts of my heart into fleshy parts, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள்ளனா முதலாவது அது ஒரு சதையான இருதயமா இருக்க வேண்டும். So if the word of God ought to be written in the tablet of a heart, first it should be a heart of flesh. இந்த இருதயமாகிய பலகையை குறித்து நான் தியானித்த போது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. When I read about this tablet of our heart, the Lord also reminded me a verse. நீங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to Exodus chapter 32, 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது verses 15 and 16 says, அங்கே நாம் வாசிக்கிறோம், பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2 அவன் கையிலே இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. And Moses turned and went down from the mountain, and the 2 tablets of the testimony were in his hand. The tablets were written on both sides, on the one side and on the other they were written. Now the tablets were the work of God, and the writing was the writing of God engraved on the tablets. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த 2 கற்பலகைகள் 10 கட்டளைகளை கொண்டு வந்த 2 கற்பலகைகள் அது என்ன செய்யப்பட்டதுன்னா தேவனால் எழுதப்பட்டது. These 2 tablets which had the commandments of God was written by God. இந்த கற்பனைகளை கர்த்தர் எழுதும்போது எப்படி எழுதினார் அப்படின்னு கேட்டா, when the Lord wrote the commandments on the tablets, how did he write? அவர் அந்த பலகையினுடைய 2 பக்கத்திலேயும் அவர் எழுதினார். He wrote on both the sides of the tablets. நாம பொதுவா பலகை நீங்க படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோசே இந்த 2 பலகையை தூக்கிட்டு வர மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே பக்கத்துல 10 கற்பனை இருக்கிற மாதிரி நீங்க வாசிக்கலாம். So generally when you see in movies and pictures, when you see where Moses carrying the tablet, you can see these commandments are written only on one side of the tablet. 2 பலகையில இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 கற்பனை எழுதப்பட்டதாக நீங்க காமிக்கலாம். They will show as 2 tablets in both the hands where the commandments are written as 5 in one tablet, other 5 in other tablet. படத்துக்கு நல்லா இருந்துட்டு போட்டோம். So let it appear to be good for the movie. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டதுன்னா அந்த பலகையினுடைய 2 பக்கமும் எழுதப்பட்டது. But I tell you how it was written. It was written on both the sides of the tablet. அது அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? கர்த்தர் எழுதின அவருடைய கற்பனைகளின் பலகையில பின்னால பக்கம் ஆண்டவர் நீ உன் சொந்த கற்பனை எழுதிக்கோன்னு சொல்லி ஆண்டவர் வைக்க இடம் கொடுக்கவே இல்லை. So it means that when the Lord wrote the commandments on the tablets, he did not leave the backside of it empty for us to write the things of our own. நாம சொந்த கற்பனைகள் எழுதணும்னு ஆண்டவர் விடல. God did not give space for us to write our own commandments. நான் ஒரு பலகையில எழுதுவேனானால் அது 2 பக்கத்திலேயும் நான் எழுதுவேன். When I write on a tablet, I will write on both the sides of the tablet. நமக்கு தெரியும் ஒரு பலகை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு 2 பக்கம் இருக்கும். So when we know when it is a board or a tablet, it has 2 sides. ஆண்டவர் நம்முடைய இருதயமாகிய பலகை ஒரு பக்கம் ஆண்டவருக்கு இன்னொரு பக்கம் நமக்குன்னு இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறார். So the Lord desires that the tablet of a heart, it should not be like one side is for God and the other side is for something else. ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமானது இன்னொன்னு நமக்கு பிரியமானது நம்ம இருதயம் இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறார். The Lord desires our heart should not be in such a way that one side belongs to God and the other side belongs to our own pleasures. ஒரு பக்கம் தேவனுடைய கற்பனை இன்னொரு பக்கம் உலக கற்பனை இருக்க கூடாது. So it should not be one side as God's commandment and the other side as the worldly commandments. 2 பக்கமுமே
தேவனுக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயமா நம்முடைய இருதயம் இருக்குன்னு ஆண்டவர் விரும்புறார். The Lord desires our heart should be a committed heart where it is committed both the sides to the Lord alone. அதனால தான் எலியா கேட்டாரு, That's why Elijah asked, நீங்க ரெண்டு நினைவுகளால் எவ்வளவு காலம் குந்தி குந்தி நடப்பீர்கள்? how long you will limp between two opinions. நீங்கள் கர்த்தர் தேவன் என்றால் அவரை சேவியுங்கள். If God is your God, serve God. பாகால் தேவனானா பாகாலை சேவியுங்க. If Baal is your God, serve Baal. நீங்க ஆலயத்துக்கு வந்துடுறீங்க, நீங்க வந்து பெறன ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துட்டு அங்க வந்து பலியை செலுத்திட்டு நீங்க இன்னொரு பக்கம் போயிட்டு பாகாலுக்கும் பலியை செலுத்திட்டு இருக்கீங்க. So you come to the temple and you sacrifice to God. On the other side you go and sacrifice even Baal. நீங்க உலகத்துக்கு ஒரு விதமா பக்தியா காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து உங்க வாழ்க்கை அருவருப்பா வச்சிருக்கீங்க. So you show a kind of devotion to the world. On the other side you keep your life a defiled one. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தா மனம் திரும்பினது போல காண்பித்து இன்னொரு பக்கம் மாம்சத்திலே நீங்க வாழ்றீங்க. On one side you show as if you have transformed your change, but other side you show you remain as such you are. ஒரு பக்கம் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு ஒரு இருதயத்தில் ஒரு பகுதி சொல்லுது, இன்னொரு பக்கம் மனுஷனையும் பிரியப்படுத்திடுவோம்னு இன்னொரு பக்கம் சொல்லுது. On one side you say that we have to please God and do things that are pleasing to God. On the other side you want to please men as well. ஒரு பக்கம் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன்னு சொல்றது, இன்னொரு பக்கம் நாமளும் கொஞ்சம் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. So on one side it says let us listen to the word of God. On the other side it says that let us also do our own wish and will. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலகையில நான் எழுத போறேன்ப்பா. The Lord says I am going to write something on your tablet. இந்த பலகை ஆகிய இருதயத்துல ஒரு பக்கத்தை மாத்திரம் நீ எனக்கு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் உனக்குன்னு வைத்துக் கொள்ள கூடாது. So on this tablet you should not keep one side for me and have the other side for yourself. நீ ரெண்டு பக்கமும் அல்லது இன்னொரு விதமா சொன்னா உன் முழு இருதயமும் என்னுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கணும். Both the sides of the tablets, or in other words your entire heart should be totally committed to my word. ஒரு வாலிபன் இயேசுவிடத்துல வந்தான். A young man came to Jesus. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்க என்ன செய்யணும்னு கேட்டான். He asked, what should I do to inherit the eternal kingdom? அவனுடைய இருதயமாகிய பலகையில ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் சீரா இருந்தது. So on one side of the tablet of his heart everything was set right. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்கு போகணும். On one side he want to go to eternal life. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் கற்பனைகள் எல்லாம் சிறுவயது முதல் நான் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன். On one side I have followed all the commandments right from my childhood. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பலகையை பாத்தீங்கன்னா, but when you see the other side of the tablet, மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தபடியால் துக்கத்தோடு போய்விட்டான். he went away sorrowful because he had many possessions. அவனுக்கு நித்தியமும் வேணும், உலகமும் வேணும். He want the eternal life and the world as well. அதனால இயேசு சொன்னாரு, therefore Jesus said, ஒருவன் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. no man can serve two masters. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்க சேவிக்கவே முடியாது. you cannot serve God and also the worldly things at the same time. நீங்கள் ஒரே ஒரு எஜமானை தான் நீங்க சேவிக்கணும். you can serve only one master. ஒருவனை நேசிக்கணும், மற்றொருவனை நீங்கள் வெறுக்கணும். you should love the one and hate the other. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. you cannot serve two masters. கர்த்தர் இன்றைக்கு ஒரு இருதயத்தில் எழுத விரும்புறாரு. today the Lord wants to write something on a tablet. என்ன இருதயம் தெரியுமா? what kind of a heart is that? மனப்பூர்வமாக என்னை முழுவதும் அர்ப்பணித்த ஒரு இருதயமாகிய என் பலகையில நீங்க எழுதுங்க ஆண்டவரே. Lord, you write on the consecrated heart which is totally committed to you. அந்த இருதயத்துல வேற யாருக்கு இடம் இல்ல. there is no room for anybody else. வேற எதற்கும் ஒரு பாகம் பங்கு நான் பிரிக்கல. I don't give a portion or a part of it to anybody else. என் முழு இருதயத்தோடு நான் சேவிக்கிறேன். I serve you with the whole heart. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துல கர்த்தர் எழுதுவாரானால் அந்த வசனம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். if the Lord would write in such kind of heart, that will bring a great blessing to him. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். a man who is double minded is not stable in all his ways. ஆண்டவரே, இன்றைக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். Lord, today Lord, bring it to one focus. இருதயமாகிய பலகையில ரெண்டு பக்கமும் எழுதுங்க ஆண்டவரே. Lord, write on both the sides of the tablet of my heart. இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வசனத்தினால் நிறைந்திருக்கட்டும். my entire heart should be filled with the word of God. கடைசியாக at last, இருதயத்திலே எழுதிக்கொள் அப்படின்ற வார்த்தையை நான் தியானித்த போது, when I meditated about the tablet of the heart, அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? what kind of heart is it? முதலாவது சொன்னேன், அது மாற்றப்பட்ட ஒரு இருதயமா இருக்கணும். first I told you it should be a changed heart. அது சதையான இருதயத்திலிருந்து கல்லான இருதயத்துல சதையாக மாற்றப்பட்ட ஒரு இருதயமா இருக்கணும். it should be a changed heart from a stony heart to a fleshy heart. இரண்டாவது, அந்த இருதயம் ஒரு தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயமா இருக்கணும். second, it should be a consecrated heart for God. முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம். it should be totally committed and consecrated for God. பிரிவினை இல்லாத ஒரு இருதயமா இருக்கணும். it should be a heart without partitions. மூன்றாவது, third, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, if you read Mark chapter 4 verses 16 and 17, அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள்.
வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். These likewise are the ones sown on stony ground, who when they hear the word immediately receive it with gladness, and they have no root in themselves, and so endure only for a time. Afterward, when tribulation or persecution arises for the world's sake, immediately they stumble. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். So this is a very familiar incident. நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டினேன். I already highlighted this. இதுல 4 விதமான நிலங்கள் இருந்தாலும் இந்த 4 நிலங்களும் மனுஷனுடைய 4 வித்தியாசமான இருதயங்களை பற்றி பேசுது. நம்ம ஏற்கனவே மேற்கோள் காட்டினேன். So I already cited saying that though it speaks about 4 kinds of ground, the 4 kinds of ground speaks about the 4 different hearts of men. இதுல ஒரு நிலத்துல ஒரு இருதயத்துல வசனம் விழுது. So this is one kind of heart where the word is sown in it. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா what kind of heart is that? கற்பாறையான நிலத்துல அது விதைக்கப்படுது. So it is sown on a stony ground. கற்பாறையான இருதயத்துல விதைக்கப்பட்டது. It is a heart of stony ground. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இதுல பலன் வரல, இதுல கனி வரல. The problem is that there is no fruit or no kind of reward from it. ஆனா அது வசனத்தை ஏற்றுக்கொண்டது. But it accepted the word. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் இது பலன் கொடுக்கல அப்படினு கேட்டா, but why it was not able to bring fruit? 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். We read in verse 17. இந்த வசனத்தை அவங்க சந்தோஷமா கேட்டாங்க. They received this word with gladness. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. They received it with gladness. ஆனா தங்களுக்குள்ள என்ன இல்லனா வேர் கொள்ளவில்லை. But they have no root in themselves. வேர் கொள்ளவில்லை. Because they have no root in themselves. அதனால உபத்திரவம் வந்த உடனே இடறல் அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். Therefore when there is a tribulation or persecution, they stumbled. இத பற்றி நீங்க படிச்சீங்கன்னா இது என்ன இதுல ரகசியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க இதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you want to know the secret of this, you have to come to Mark chapter 4 and verse 5. அதுல வாசிக்கிறோம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பறையான நிலத்தில் விழுந்தது. Some fell on stony ground where it did not have much earth. அது முக்கியமான வார்த்தை, important word. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. And immediately it sprang up because it had no depth of earth. இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மண் இருக்கு ஆனா ஆழம் இல்ல. The problem is here it had earth or mud but it is no depth of earth. இன்னொரு விதமா சொன்னா, in other words, சதை இருக்கு ஆனா சதை ஆழமா இல்ல. The flesh is present but it is not deep enough. சதை எங்க இருக்குன்னா ஒரு மேல் பூச்சா தான் இருக்கு. So just the flesh is present only on the outer வெளிய பாக்கும்போது சதை தான். When you see from outside it is just flesh. ஆனா வசனம் உள்ள போணும்னு நினைக்கும்போது உள்ள என்னதான் இருக்குன்னா கல்லு தான் இருக்கு. But if the word want to enter into it, but it was just a stony one inside. வெளிய மண்ணு தெரியுது. And outwardly you can see the earth or mud. ஆனா வசனம் உள்ள போணும், விதை உள்ள போணும் பார்த்தா உள்ள கல்லு தான் இருக்கு. But when the word wants to or tries to enter it, it is only stone inside. நீங்க நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான் இருக்கு. Today many people life is also வெளிய பார்த்தா சதை, outwardly it is fleshy. அவங்கள பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை கேட்கும்போது ஒரே சந்தோஷம், ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே வரவேற்பு தான் இருக்கும். So when they hear the word they will be very happy, they will receive it gladness, they will appreciate it and receive it. அதுல கைத்தட்டு இருக்கும், ஒரே ஆரவாரம் இருக்கும், ஒரே குதூகலம் இருக்கும். So they will applaud, they will shout, they cry out, they will be rejoicing in that. அன்பானவர்களே, சந்தோஷப்படுறதோ குதூகலப்படுறதோ தப்பு கிடையாது. My dear ones, being rejoicing or receiving it with gladness is not wrong. ஆனா நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். But we should be very careful. நம்ம வெறும் கொண்டாட்டத்திலயும் உணர்ச்சி வசப்படுறதுலயோட நின்று போயிடுறோமா, அல்லது வசனம் நமக்குள்ள ஆழமாய் வேர் வரைக்கும் போதா? Are we stopping with only emotions and excitement, or it is entering deep into our heart? இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்கள் கூட எதுல ரொம்ப உற்சாகமாயிடுறாங்கன்னு சொன்னா, ஜனங்க நல்ல குதூகலிக்கிறாங்க, ஜனங்க கை தட்டுறாங்க, ஏன் விசில் கூட அடிக்கிறாங்க, நல்ல அலேலியா சத்தமா போடுறாங்க. பிரசங்கியாருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம வசனத்தை நல்லா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு. Today many pastors also feel happy when people applaud, when they shout, some people even whistle even, so they think that people have accepted it very hard. அதனால கேட்டு சொல்றாங்க, ஒரு விசில் அடிங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு சத்தம் போடுங்க, ஒரு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உணர்ச்சி வசப்படுத்த ட்ரை பண்றாங்க. So therefore they try to excite them by saying, you clap your hands, you whistle, you can hoot, you can shout and say this. இங்க என்னன்னு சொன்னா, பிரச்சனை என்னன்னா சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றதோட பிரச்சனை முடிஞ்சிராது. But the problem here is, this problem will not stop only by receiving it gladly. வெறும் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு வசனம் ஆழமா உள்ள போகல, அந்த உணர்வோடு அது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அந்த வசனத்துல
ஒரு பலன் இல்லாம போயிடும். If you receive the word with gladness, but it has not gone deep enough, then it is of no use to you. ஏனென்றா ஒரு நாள் உபத்திரம் வரப்போகுது, Because one day there will be tribulation. ஒரு நாள் துன்பம் வரப்போகுது. One day there will be persecution அது என்ன பண்ணும்னா இருதயத்தை அசைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். that will try to shake your heart. அந்த இருதயம் முழுவதும் சதையாயிருந்து வசனமானது கீழே வரைக்கும் போய் நல்ல வேறு கொண்டு எழும்புமானால், If the word of God enter into that fleshy heart, if it goes deeper into the fleshy heart and it can bring out roots, நான் சொல்லுவேன், என்ன காற்று வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் அந்த இருதயம் ஸ்திரமாய் நிற்கும். I will tell you, no matter whatever persecution or tribulation it may encounter, it will stand firm. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? How is the heart today? நல்ல நிலம் எப்படிப்பட்டது தெரியுமா? You know, how is a good ground? நீங்கள் லூக்கா 8:15 நீங்கள் வாசிப்பீர்களானால், If we read Luke 8 verse 15, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். but the ones that fell on good ground are those who, having heard the word of God with a noble and good heart, keep it and bear fruit with patience. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. நல்ல இருதயத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா காத்து கொள்றாங்களாம். They keep it in their good heart, பின்பு பொறுமையோடே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. and then they bear fruit with patience. இந்த இருதயத்துக்குள்ள எந்த கல்லுமே இல்லை. There is no stone in this heart. அது முழுவதுமே நல்ல நிலமாக பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கிறது. So it is fully a good ground and a pruned ground. அன்பானவர்களே, இமோஷனல் ப்ரீச்சிங், இமோஷனல் லிஸ்னிங் நம்முடைய வாழ்க்கையில தற்காலிகமான ஒரு உணர்ச்சி வசப்படுதலை, ஒரு சத்தத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அது நம்ம கொண்டு வரலாம். My dear ones, this emotional preaching or emotional listening may bring a temporary excitement in our life. நான் சொல்லுவேன், இந்த இமோஷ்னலா நீங்க வசனத்தை கேட்கறதும் இமோஷ்னலா பேசுறதும் கேமராவுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனால் கேரக்டரை மாத்தாது. So emotionally speaking or emotionally listening may be good for your camera, but it will not change your character. நான் சொல்லுவேன், ஆழமாய் கத்துற வசனம் நம்முடைய இருதயத்தின் அடித்தளத்துக்கு போகணும். The word of God should enter deep into our heart. அது அப்படியே வசனத்தை உறிஞ்சி கொள்றது போல இருக்கணும். It should be like you imbibe the word of God. ஆண்டவரே, இந்த வசனம் எனக்குள்ள போகும்போது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக ஊனையும் கருக்கையும் அது ரெண்டா பிளந்துட்டு அப்படியே போணும். ஆண்டவரே, Lord, when this word enters my heart, it should be like a two-edged sword which should, Lord, enter and pierce through this my marrow and my bones. ஆண்டவரே, ஒவ்வொரு கணுக்களையும் அது பிணிக்கணும். Lord, it should, Lord, divide asunder all my. ஆழமாக அது சென்று எனக்குள்ள வேர் விடணும். It should go deeper into me and it should bring roots. என்னுடைய சுபாவங்கள் ஒரு மாற்றங்களை உண்டாக்கணும். It should bring a change in my character. என்னுடைய ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள என்னை நடத்தணும். It should lead me to a deeper consecration. தற்காலிகமான உணர்ச்சி வசப்படுதலுக்கு அல்ல, not to a temporary excitement. அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமா இருக்கணும். But it should be a capturing heart when it captures fully. நம்ம இருதயம் எப்படி இருக்கணுங்க? How should a heart be? மேலோட்டமா ஏற்றுக்கொள்றது இல்ல. It's not accepting outwardly. ஆழமாக ஏற்றுக்கொள், but accepting deeply. அதை கேப்சர் பண்ணணும், அப்படியே அதை உள்வாங்கணும். We should capture it. அதனால தான் வசனத்தை கேட்கும்போது நம்ம கவனமா கேட்கணும். That's why when you hear the word of God, you should hear carefully. அதை ஆயத்தத்தோடு கேட்கணும். You should hear with the preparation. நீங்க ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வசனத்தை கேட்க வரும்போதே ஒரு ஜெபத்தோட வரணும். Whenever you come to listen to the word of God, come with a prayer. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோட நீங்க என்ன பேச விரும்புறீங்க? Lord, today what you want to speak with me? அதை என் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள போடணும். Lord, let it enter deep into my heart. எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும். Let it bring a change into me. எனக்குள்ள பலனை உண்டாக்கட்டும். Let it bring a fruit in my life. ஒரு பெரிய திருப்பத்தை எனக்குள்ள கொண்டு வரட்டும். Let it bring a very turning point in my life. அது ஏதோ ஒரு நாள் கேட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லாதபடி. It's not that I heard it one day and forgot the other day. அது என் இருதயத்திலே காத்து கொள்றது கிருபை தாங்க. Give me grace to keep it safe in my heart. ஏதோ உடனே நேற்றைக்கு பெய்த மழையில ஒரு வெளியே வந்த ஒரு புல்லை போல வசனம் உடனே ஒரு இமோஷனல் எஃபெக்ட் கொடுக்கிறது இல்ல. It's not that the word will give an emotional effect like a grass that sprouts out in an yesterday's rain. ஆண்டவரே, ஆழமாக இருந்து அது பொறுமையோடு பலன் கொடுக்க எனக்கு கிருபை தார். Lord, let it go deeper and bring fruit with patience, Lord. நிறைய பேர் வசனத்துக்கு இமோஷனலா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. Today many people respond emotionally to the word of God. உடனே நான் இத செய்வேன், I will do this immediately. உடனே நான் கொடுத்துருவேன், I will immediately give it. உடனே விட்டுருவேன், immediately I will forsake it. ஆனா நிறைய பேரோட லைஃப் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, but when you see the life of those people, உடனே செய்வேன், உடனே கொடுப்பேன், உடனே நான் மாறுறேன், இப்படி எல்லாம் சொல்ற அநேக மக்கள் பொறுமையோட பலன் கொடுக்கிறது இல்ல. Many people who say I will do it immediately, I will give up immediately, I will live this immediately, they don't bear fruit with patience. அவருடைய வாழ்க்கை ஒன் டே கிறிஸ்டியானிட்டியா மாறிடுது. Their life becomes one day Christians. அது ஒரு நாள் அப்படி இருந்தேன், ஒரு நாள் அப்படி செய்தேன், ஆனா
தொடர்ந்தேச்சையான ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழமாக அது பிரவேசிப்பதில்லை. It's like I did it one day, I did it that day, but their continuous Christian life doesn't remain the சில same. பேருடைய வாழ்க்கையில கூட அவங்க பாவத்திலிருந்து விடுதலை வந்து ஒரு 1 day, ஒரு வாரம், ஒரு மாசம் அதோட முடிஞ்சது. Even in the certain life, the deliverance from their sins is also for 1 day or 1 week. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, Many people will be baptized. அந்த ஒரு வாரம் இருப்பாங்க ஒழுங்கா, They will be proper for 1 week. அதுக்கப்புறமா திருப்பி பழகுது போயிடும். Again, they will return to the back. ஒரு நாள் ரட்சிக்கப்படுது, Saved for 1 day. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், I accept the Lord. நான் இனிமேல் இப்படி செய்வேன், I will do this in a year உடனே after. இமோஷனலா உடனே எடுத்து கொடுத்துருவேன். I will emotionally take it and give it ஆனா immediately. அவங்க லைஃப்ல கன்சிஸ்டன்சி நீங்க பார்க்க முடியாது. But you cannot see a consistency in their life. இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு பார்க்க முடியல. So people who live today are not tomorrow. ஆனா இன்னைக்கு நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் கிரவுட் இருக்கும். So even today we have many floating crowds in many churches. ஒரு இமோஷனலா ஒரு நாள் கேட்பாங்க, அம்மா கடந்து போயிடுவாங்க. So emotionally they will listen on one day, the next day they will leave it. அந்த வசனத்துல நிலைச்சு நிக்கணும், அது ஆழமாய் நமக்குள்ள வேறுபடணும், பொறுமையா பலன் கொடுக்கணும், அப்படி விரும்புறது இல்ல. They don't desire to remain in that word and to keep it safe, and it should bear fruit with patience. நான் சொல்லுவேன், நீங்க வாசிக்கும் போதும் சரி, தியானிக்கும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, உங்க இருதயம் எதை வாஞ்சிக்கணும்னா, ஒரு ஆழமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போய் கிரியை செய்யத்தக்கதாக என்ன நான் பக்குவப்படுத்துவேன். Even when you read or meditate or listen to a word of God, you should have the desire that I will keep it safe and I will be slow and patient to let the word enter deep into my heart and to give a matured life. நீங்க வசனத்தை கேட்கிற வசனம் கூட, பிரசங்கம் கூட எப்படி இருக்கணும்னா, அது வந்து ஆழமாக உங்களை தண்ணீர் பாய்ச்சற சொட்டு நீர் போல இருக்கணுமே தவிர, நல்ல நுரை தள்ளுகிறது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான உணர்ச்சி வசப்படுத்துகிறதான பிரசங்கங்களை நீங்க கேட்பீர்களானா, எப்படி அந்த உணர்ச்சி வசப்படுகிற பிரசங்கங்கள் கொஞ்ச நேரத்தில் அது அந்த நுரை வந்து வெடிச்சு ஒண்ணு இல்லாம போயிடுமோ, அதே போல அதோட பலனும் அப்படிதான் இருக்கும். So even when you listen to sermons, you should listen to sermons which is like dripping irrigation, which drips water slowly and goes deeper into it, and not like a foaming irrigation where it brings out foams immediately and bursts out as such. இன்றைக்கு குதிக்கிறவங்க நாளைக்கு ஆளுங்களை காண முடியறது இல்ல. And people today who jump, they are not found tomorrow. சில பேர் கூட்டங்களுக்கு அலைமோதுவாங்க, ஆனா சபையில நிலைச்சிருக்க மாட்டாங்க. Today people they go in crowds but they don't remain in churches. அவங்க பிரபலங்களுக்கு பின்னாடி போவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. They go behind popular people but there will not be any change in their life. உணர்ச்சி வசப்படுதலை வைத்துக்கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும் நினைக்காதீங்க. Don't ever think that you can change your life emotionally or with excitement. பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் சொல்லுவார்கள், Pastor Sam Sundaram used to say this. more noise is not the evidence of power அப்படின்னு சொல்வார். அதிகமான சத்தம் வந்து அதிகமான வல்லமையை உண்டு பண்ணுகிறது நினைச்சிடாதீங்கன்னு சொல்வார். நீங்க நிறைய ஜெனரேட்டர் வந்து ரொம்ப சத்தம் போடும். Today many generators will produce more noise. பயங்கர புகை விடும். It will also bring out smoke. ஆனா கரண்ட் மட்டும் வராது. But there will not be power out of it. நிறைய பேருடைய லைஃப் இப்படிதான் இருக்கு. Many people's life is also same. நிறைய சத்தம், there's more noise, நிறைய உணர்ச்சி வசப்படுதல், more emotions, ஆனா லைஃப்ல எந்த சேஞ்சும் இருக்காது. but there's no change in their life. அவங்க பழையபடி அப்படியே தான் இருப்பாங்க. They just continue with their old life. சர்ச்சில் நான் வந்து கை தட்டுறேனா, நான் விசில் அடிக்கிறேனா, நான் சத்தம் போடுறேனா, கூச்சல் போடுறேனான்றது முக்கியம் இல்லை. It is not important whether I clap my hands in the church or whistle or shout and cry out. அதுவல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மானிட்டர். That is not the monitor of my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் என்னன்னா, அந்த வசனம் எனக்குள்ளே காக்கப்படுதா. The evidence of the spiritual life is that whether that word is kept in me, அந்த வசனம் நிலைத்திருந்து பலன் கொடுக்குதா, whether that word is remaining in me and bearing fruit in my life. அந்த வசனம் மேலோட்டமா உட்கார்ந்துடக்கூடாதப்பா. Lord, this word should not enter outwardly, Lord. காதுக்கு மாத்திரம் வந்துடக்கூடாது. It should not reach only my ears, Lord. ஆண்டவரே கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சிடக்கூடாது. It should not be seen only by my eyes, Lord. ஆண்டவரே இருதயத்துக்குள்ள போனப்பா. Lord, it should enter my heart. ஆழமா வேர் பண்ணணும். Lord, it should root down more deep. மூன்று காரியங்களை சொன்னேன். I told you 3 things. இருதயமாகிய பலகைன்னு சொல்லும் பொழுது, When you say tablet of the heart, முதலாவது நாம் கவனித்தோம். first we saw இந்த இருதயமாகிய பலகை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த இருதயம் கல்லான இருதயத்திலிருந்து சதையான இருதயமாய் மாற்றமடைந்த மறுரூபமடைந்த ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். This heart should be a changed heart from the heart of stone to the heart of flesh. இரண்டாவது, Second, இருதயமாகிய பலகைன்னு சொல்லும் பொழுது, அந்த பலகையின் 2 பக்கமும் அல்லது முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட, தத்தம் செய்யப்பட்ட, முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதய பலகையாய் அது இருக்க வேண்டும். and next when I told the tablet of the heart, it should be a heart which is a consecrated heart which is totally committed to the Lord alone. Written on both sides.
ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்கணும். where it should be written on both the sides. மூன்றாவது, And third, இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமான பலகையா இருக்கணும்னா, கேட்ட வசனத்தை காத்து ஏற்றுக்கொண்டு ஆழமான வேர் விடுகிற ஒரு இருதயமாக இருதயம் இருக்கணும். and third, this heart should be a capturing heart which receive the word of God, which go deep into it and which bring forth fruit. ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதய பலகையை மாற்றுவாராக. Lord, let God change a heart like that heart. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Shall we close our eyes and pray? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Our Holy Father, we thank you for this morning hour. எங்கள் இருதயங்களை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி. Lord, thank you for helping us to meditate upon our hearts, Lord. ஆமா ஆண்டவரே, Yes, Lord. எங்கள் இருதயமாகிய பலகையில் நீர் எழுதும் அப்பா. Lord, you write on the tablet of our heart, Lord. எங்கள் இருதயமாகிய பலகை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சதையான இருதயமாய் மாறட்டும். Lord, let a tablet of a heart become a changed heart from the heart of stone to flesh, Lord. எங்கள் இருதயமான பலகையில எந்த மாறுபட்ட கருத்துக்களும் ரெண்டு கருத்துக்களும் இல்லாதபடி முழு இருதயமும் இரண்டு பக்கமும் அந்த பலகையில எழுதப்படத்தக்கதாய் முழுவதுமாக உமக்கென்றே உம்முடைய வசனத்துக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் எங்கள் இருதயம் இருக்கட்டும். Lord, let our heart be a consecrated heart which is totally committed to you, which is written both the sides by you, Lord, and not by anything else. ஆண்டவரே, Lord, எங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை மேலோட்டமாய் அல்ல ஆழமாய் உள்வாங்கி அதை காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிற ஒரு சதையான நல்ல இருதயமாக ஒரு உத்தமமான இருதயமாக எங்கள் இருதயம் மாறட்டும். Lord, let our heart become a capturing heart which receive your word of God with gladness, which Lord give room for the roots to go deep into our heart and bring forth fruit with patience. ஆண்டவரே, உணர்ச்சி வசப்படுதலை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாதபடி உணர்வுள்ளவர்களா எங்களை மாற்றும். Lord, let us not be deceived because of these emotions and excitement, but give us a sensible heart, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் கிரியை செய்யட்டும். Lord, let your word work in each and every parts of our heart. ஒவ்வொரு பகுதியை மாற்றட்டும். Let it change each and every part, Lord. ஒவ்வொரு பகுதியோடும் பேசட்டும். Let it speak with each and every part. அந்த வசனம் நிலைத்திருக்கட்டும். Lord, let your word remain in us. எங்கள் இருதய பலகையிலே எழுதும் ஆண்டவரே. Lord, write in the tablet of our heart. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.